எப்படி உங்களுக்கு பயம்? இவர் எங்க போறாரு? நீங்க அவர் காசு அவர் போறாரு, நான் கொடுத்து போறேனா? யார போய் பார்க்க போறாருன்னு செய்தி வருது. யார போய் பார்த்தாருன்னு சொல்லுங்க, யார போய் பார்த்தாருன்னு சொல்லுங்க. ஆதவர்ஜுனா அமித்ஷா பாக்குற அளவுக்கு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது கணக்கு தெரியுமா? அரசியல் தெரியுமா? அமித்ஷா போன் பண்ணாரு, விஜய் போன் எடுக்கலன்னு காமெடி ஓடிட்டு இருக்கு, பாக்கல நீங்க? உங்க காமெடிக்கெல்லாம் நீங்க பரப்பி ஒரு பொருள் இருக்கலாம், ஒரு அளவு வேண்டாம். அப்படி போன் பண்ணலாம், பேசியதாகவே செய்திகள் வருது. என்ன அதை இப்படிதான் நீங்க போன் பண்ணி அந்த செய்தி பார்க்கலையா? அமித்ஷாவுடைய வேலை தமிழ்நாட்டுல இன்னும் முடியல சார். தேர்தல் அமித்ஷாவுடைய வேலை தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கல, நோட் பண்ணிக்கங்க. வந்த வேலை முடியாம தானே ஆரம்பிக்கல. 10 நிமிஷம் குருமூர்த்தியோட பேசுற இடத்துல 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு போனாரு. அவரால வேலை முடியல, அங்க இருந்து வேற வேலை இல்ல அவருக்கு. நீங்க தான் சொல்லணும் யார் யார பாக்கணும்னு. என்ன உங்க கட்சி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க பிஜேபி மாநில தலைவர் வாங்க, நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க யார் யார பாக்கணும்னு. நீங்க இப்படி யாரையா சொல்ல முடியுமா சார்? நான் ஏற்கனவே சொன்ன அவருடைய கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு என்ன நடந்துச்சு அது பேச முடியுதா? கண்டிப்பா பேசுவோம். திரும்ப என்னைக்கு பேசுறீங்க? திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு என்ன பண்ணாரு, என்ன ஆரம்பிச்சாரு, என்ன பண்ணாரு? சந்தேகப்படுறாரு. விஜய் பக்கம் நிக்கல, விஜய் பக்கம் யாரும் நிக்கல. இன்னைக்கு திரு அண்ணாமலை கேட்டிருக்காரு, நாங்க என்ன விஜய்க்கு மார்க்கெட் இன்னைக்கு எங்க வந்திருக்காரு பாருங்க. அவருக்கே அசூயை ஆயிடுச்சு. அவருக்கே என்னடா ஓவரா விஜய் நம்ம தாங்கி பிடிக்கிறோம் போல, நம்ம என்னமோ மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும் போல அதிகாரிகளா அப்படின்னு அவர் முடிவு பண்ணாரு. உங்களுடைய ஸ்டேட்மென்ட்ல ஒரு நியாயமா இருக்கா? நீங்க நியாயம் தான் சார். நீங்க தான் சொல்றீங்க என்னடா சப்போர்ட் பண்றாங்கன்றீங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாங்கன்னு வேற வார்த்தை சொன்னேன், அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்கன்றீங்க. இல்ல அண்ணாமலைக்கு டயர்ட் ஆயிடுச்சு. மக்கள் அவரே பிஜேபி வேற புது கட்சியா அப்படின்னு வேற ஒரு உலாவிட்டு இருக்கும்போது மக்கள் சிரிக்காம பாத்துக்கு. இல்ல மக்களுக்கு தெரியும் சார், அவ்வளவுதான். அவங்க சிரிக்காம பாத்துக்கு. உங்களுடைய கேள்வியில என்ன நீங்க முதல் கேள்வி நீங்க வைக்கிறீங்க பயங்கரமா ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு. அப்புறம் நான் சொல்றேன் இல்லங்க அண்ணாமலை என்ன சொன்னா தெரியுமா? பாத்தீங்களா ஜால்ரா அடிச்சு கையெல்லாம் வலிச்சு போச்சுன்றீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு